அதிகாரம் 9 வசனம். கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு பேசுகிற வசனம். ஹல்லேலூயா. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஹல்லேலூயா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சமயங்களில் நமக்கு என்ன இல்லை, பலம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு பலம் இல்லாதனாலே நம்மால் என்ன செய்ய முடியல, திடமனதாக இருக்க முடியவில்லை. நம்முடைய உள்ளமானது நமக்கு அழைப்பாகிறது. நம்ம உள்ளம் பயப்படுகிறது, அழைப்பாகிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயப்படுகிறது நம்முடைய உள்ளம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நிமிடமாக நமக்கு சொல்லுகிற என்னவென்றால், பலம் கொண்டு திடமனதாக இரு. உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் உனக்கு நேர்ந்தாலும், நீ உன்னுடைய நம்பிக்கையை என் மேலே வச்சிரு. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை என் மேல் நீ வைத்திருந்தாயானால் நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. இந்த உலகத்தாருக்கு அந்த காரியம் இல்லை, ஆண்டவர் இல்லை. ஆனால் நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அதனால் நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ கவலைப்படாத, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நீ கவலைப்படாத. பலம் கொண்டு திடமனதாயிரு. அது மாத்திரமல்ல, திகையாதே, திகைத்து போகாத. இன்றைக்கி அநேக சமயங்களில் நமக்கு வாழ்க்கையில் சில காரியங்கள் வரும்போது திகைத்து போய் நின்று விடுகிறோம். ஐயோ, எனக்கு ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது என்று திகைத்து போய் நிற்கிறோம். அதாவது ஆப்சன்ஸ் ஆகி போய் நிற்கிறோம். எதுவுமே மற்ற காரியங்களை செய்ய முடியாதபடி திகைத்து அப்படியே ஒரு இடத்துல நிற்பது தான் திகைத்து போய் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்றார், திகைத்து போகாத, கலங்காதே. நான் உன்னுடைய தேவன். நான் தாயின் கற்பத்திலே உன்னை வேறு பிரித்து அழைத்து உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் எங்கே போனாலும் உன் கூட இருக்கேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? நீ எதற்காக பயப்பட வேண்டும்? அநேக சமயங்களே நமக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம் இல்லை? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இல்லாதவன் எனக்கு பிரியமாக இருக்க முடியாது, எனக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்ய முடியாது. கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறவன் மலைகளை பார்த்து, மலையே நீ பெயர்ந்து போய் அந்த சமுத்திரத்தில் போய் விழு என்று சொன்னாலும் அந்த மலை போய் சமுத்திரத்தில் விழுகுமா? இன்றைக்கு பாருங்கள், வாழ்க்கையிலே காணப்படுகிற மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற கவலைகள், மலை போன்ற பலவீனங்கள், இவையெல்லாம் பார்த்து நாம் சொல்லணும், மலையே நீ பெயர்ந்து போய் கடலில் விழுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தோடு கூட நீ பேசுகிற வார்த்தையே உனக்கு மருந்தாக இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு விடிவு காலமாக இருப்பதுன்னா உன் வாயிலே இருந்து வருகிற விசுவாசம் உள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று தெரிஞ்சால் நாம் என்ன பேசலாம், பலம் கொண்டு திடமனதாக நாம் இருக்கலாம். அநேக சமயங்களில் நாம் கலங்கி விடுகிறோம், திகைத்து விடுகிறோம், பயந்து விடுகிறோம். தேவன் என்ன சொல்கிறாரா? இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு என்ன அறிவு இல்லைன்னா, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு இல்லைன்னா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர், அவர் எனக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார்.
அதனால் நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். ஆனால் பிசாசுடைய வேலை என்னென்னா, இந்த சூழ்நிலைகளை காட்டி உங்களை பயமுறுத்துவது தான் பிசாசுடைய வேலை. ஆனால் விசுவாசிகளான வேலை நமக்கு என்ன வேலைன்னா, என்ன வேலை? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா விசுவாசத்தோடு கூட என்ன சொல்லணும்? பலம் கொண்டு திடமனதாக நாம் இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசமாக இருக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிற எவன் நொறுங்குவான், இந்த கல்லில் எவன் மேல் விழுகுதோ அது நொறுங்கி போகும். இன்றைக்கி சூழ்நிலையை கண்டு நாம் பயந்து போய் நிற்கக்கூடாது, பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே அவர் வல்லமையாக இருக்கிறார். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன் வாசம் பண்ணுறார்னா, உங்களை கொண்டு இந்த பூமியில் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாக, உங்களை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர் எழுத்து பார்த்தீங்கன்னா, பேதுரு முதல் பவுல், யோவான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அற்புதங்களை செய்தார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். அவர்கள் நிழல் பட்ட மாத்திரத்தில் வியாதிகள் சுஸ்தமானது. அவருடைய சால்வைகளையும் உருமாறுகளை கொண்டு வியாதியை மேல் போட்டபோது அந்த வியாதி சுஸ்தமானது. ஏன் நமக்குள்ள ஆண்டவர் வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சு தாயின் கற்பத்திலே நம்மை வேறுபிரித்து எதற்காக நம்மை வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? உங்களை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான ஒன்றை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த காரியமும் இல்லை, எனக்கு பணம் இல்லை, அறிவு இல்லை, படிப்பு இல்லை. தேவன் இதை பார்க்கவில்லை. நீ படித்தவனா படிக்காதவனா, பொருள் உடையவனா இல்லாதவனா என்று கர்த்தர் பார்க்கல. அவர் உலக தோட்டத்துக்கு கொண்டு அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அந்த கிருபை, அவர் கண்களிலே நமக்கு கிடைத்த கிருபை, கர்த்தர் நம்மை இந்த இடத்துல இந்த பூமியிலே நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். என்ன தெரிந்து கொண்டிருக்காதுமா? நீ ஒன்றுமே இல்லை நினைக்கிறீங்கள, எனக்கு அவன்தான் வேணும், அவன்தான் நான் பயன்படுத்துகிற பாத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும், அடையாளங்களை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் தகுதி பார்த்து நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நான் பெரிய அறிவாளி என்று நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி நமக்கு என்ன 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 அன்பினாலே தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணியிருக்காருன்னு தெரியல, என்ன தகுதி என்று தெரியவில்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபை அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அதுவே பெரிய காரியம். இப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாக இரு யோசுவாவே, நீ சந்திக்க போகிற உன்னுடைய எதிரிகள் ஏராளம். இந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஏராளமான எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீ முறியடித்து ஜெபிக்கணும். மோசே இறந்து விட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் யோசுவா தனி ஒருவனாய் நிற்கிறான். நீங்கள் நினைக்கிற, ஆண்டவரே நான் தனி ஒருவனாய் இருக்கிறேன், எனக்கு யாரும் எந்த சப்போர்ட்டும் இல்லை, நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ தனி மனிதர் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்குள்ளே பெரிய பலவானா இருக்கிறேன். ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என்னன்னா, நம்மை கொண்டு இந்த பூமியிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாகத்தான் ஆவியானவர் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவன் நமக்கு ஜீவனை உள்ள அந்த தேவன் வாழ்ந்து வாசம் பண்ணுகிறார். எதற்காக வந்து நமக்குள்ள வாசம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த பகுதியில் ஏராளமான பெரிய பணக்காரங்க இருக்காங்க, அறிவாளிகள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க,
பதவியில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலை. அற்பமாக இருக்கிற என்னை தெரிந்து கொண்டீங்களே. ஏன் தெரிந்து கொண்டீங்கன்னா, உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவதற்கு, ஹல்லேலூயா, நீ கீழாகாமல் மேலாவதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்தில் நம்மை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது இந்த உலகத்தார் காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, முதலாவது பாருங்க, அவர் என்ன சொல்ற வசனத்தில், திடமனதாயிரு. எப்படி நம்ம திடமனதாக இருக்க முடியும்? நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே ஐயா, எங்களுக்கு இந்த சூழ்நிலை வரும்போது எங்கள் உள்ளம்லாம் கலங்கிருச்சியா. அனைவரும் என்ன சொல்கிறாங்க, ஐயா அந்த சூழ்நிலை வந்தபோது என் உள்ளம் நொறுக்கப்பட்டது, என் உள்ளம் கவலை அடைந்தது, இனி நான் எழும்புவேனா என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எப்படி எழும்ப முடியும்? அதுதான் திடமனது இல்லை. திடமனது எப்படி வரும்? எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாய் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். விசுவாசத்தினால் வருகிற எல்லாரும் உலகத்தை ஜெயிப்பார்கள். நாம் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒருவருக்கு தான், நீங்கள் இங்கே வந்த உங்களுக்கு தான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் திடமனதாக இருக்கணும். எந்த சூழ்நிலை கண்டு பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னுடைய கால்களை அவர் தள்ளாட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சத்துருவானவன் நம்மை சூழ சுற்றி நெருங்கி நின்று நம்மளை பலவீனப்படுத்த பார்ப்பான், நம்மை ஓட வைக்க நினைப்பான். அப்போ தான் நம்ம என்ன சொல்லணும், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7 வழியாய் ஓடி போவார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். 7 வழியாய் ஓடி போவார்கள். ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஏனென்றால் நாம் பலவீனமானவன் தான். என்னுடைய சரீரம் பலவீனமானது, நான் குறைந்தவன் தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்திலே இருப்பதிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் சொல்லணும். நீங்கள் ஹல்லேலூயா இப்படி சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன சொல்லணும், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவரியா. நீ மோதுறது ஏன் கூட முதல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவனோடு கூட மோதுகிறாய். ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்குவான். இந்த கல் எவன் மேல் விழுந்தாலும் அவன் நொறுங்கி போவான். இந்த கல்லுக்கு ஒன்று சேதம் வராது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த கல் நம்முடைய கண்மலை ஆகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்மலை ஆகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் திடமனதாயிரு. ஒரு வசனத்தை வாசிங்க, யோசுவா 10:25 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோசுவா 10:25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாக இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். கர்த்தர் இப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் மேலெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். பிசாசானவன் இந்த நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே, அவனுடைய வேலை அது. ஆனால் நம்முடைய வேலை என்னென்னா, நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவர் உங்களை ஏன் தெரிந்து கொண்டிருக்காருன்னா, அவனுக்கு விரோதமாக எழுந்து நின்று உன்னை போராடும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் உனக்கு விரோதமாய் கொடியேற்றும் போது நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் நீங்கள் இருந்தீர்களால் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார்,
ஜெயம் நம்முடையது. ஹல்லேலூயா. ஜெயம் நம்முடையது. ஒருவனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆனால் சொல் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அப்போ திடமானதாக இருக்கணும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, சில பிரச்சனை வந்தவுடனே கண்ணீர் விடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். இது உலகத்தாரின் வழக்கம். அதான் ஆண்டவர் சொல்கிற, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதேன்னா உலகத்தாரை போல அழுது கொண்டு உட்கார்ந்துருக்காதே. ஏன் நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உன் திறமை இல்லை, உன் படிப்பு இல்லை, உன்னுடைய ஞானம் இல்லை, உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற என்னுடைய ஞானமே உன்னை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பாருங்கள் ஏன் வந்து இருக்காருன்னா, நம்மை கொண்டு இந்த தேசத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்களை செய்ய போகிறார், பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உன்னை பார்க்கிற அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வாதப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அறிந்து கொள்வார்கள். உன்னை கண்டு ராஜாக்கள் உன்னிடத்திலே நடந்து வருவார்கள். வேதம் சொல்லுது என்னன்னா, ராஜாக்களும் உன்னிடத்திலே நடந்து வருவார்கள். இந்த பூமியில் ஜனங்கள் எல்லாரும் உன்னை கண்டு பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே அநேகர் என்னை கண்டு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. அதனால தான் திடமனதாக இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவருடைய வாய் என்ன சொன்னோம், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், ஒருவன் என்னை அசைக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. எந்த பிசாசினுடைய சோதனைகள் என்னை அசைக்க முடியாது, எந்த தோல்விகள் என்னை நெருங்க முடியாது. நான் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஒருவேளை நாம் ஒரு சமயத்தில் விழுந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ 7 தடவை விழுந்தாலும் 7 முறையும் எழுந்து நீ விழுந்து நிற்பாய். ஹல்லேலூயா. அதனால் ஒன்று சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 10வது அதிலேயே யோசுவா 10 அதிகாரம் 12வது வருஷத்துலேருந்து 14வது வருஷம் வரைக்கும் வாங்க வாசிக்க பார்ப்போம். யோசுவா 10:12 வாசிங்க. கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயோலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யோசுவா என்ற மனிதனை வச்சு சூரியன் அஸ்தமிச்சு போயிடுச்சுன்னா போர் நிறுத்தம் உண்டாயிரும். இரவு நேரத்திலே போர் செய்யக்கூடாது. அதனால் சூரியன் வந்து என்ன செய்ய போகுது, கீழே சாய்ந்து பொழுது சாய போகிறது. உடனே யோசுவா பார்த்தான், அவனுக்குள்ளே எவ்வளவு விசுவாசம் இருந்தா சூரியனை பார்த்து பேசினான், சந்திரனையும் பார்த்து பேசினான். என்ன சொன்னானா, சூரியனே சந்திரனே, நாங்கள் நீதியை சரி கட்டும் வரைக்கும் நீங்கள் அப்படியே நில்லுங்க. யாராவது சூரியனுக்கு சந்திரனுக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? யோசுவா நம்மை போல ஒரு மனிதன்தான். ஆனால் தேவன் அவனுக்குள்ளே இருந்தார், தேவன் அவனை பயன்படுத்தினார். அதனால் அவன் சொன்னான், சூரியனே நீ தரித்து நில், சந்திரனே நீ தரித்து நில் என்று சொன்ன உடனே ஒரு பகல் முழுவதும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் சூரியனும் சந்திரனும் அசையாமல் அதே இடத்தில் நின்றது. தேவனுடைய வல்லமையை பாருங்கள். சூரியனுக்கு கூட நம்மாலே கட்டளை கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சார்னா, நீதியை சரி கட்டும்படி பாருங்கள், இந்த பூமியிலே நமக்கு விரோதமாய் கெடுதல் செய்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்கள், அவர்களுக்கு நீதியை சரி கட்டும்படியாக
கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒத்தாசையை நமக்கு அனுப்புவார். ஆமென். சூரியனை கூட நிப்பாட்டுவாருங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா சூரியன் நிற்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் பாருங்க, யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நீதிக்காக போராடுகிறவர்களாக இருந்தால் உங்கள் வார்த்தையை கேட்டு சூரியன் அப்படியே நிற்குங்க. ஹல்லேலூயா, நிற்கும். சூரியனையே நிற்க வைக்க உங்களால் முடிந்தால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி கடலில் விழ வைக்க முடியுமா, முடியாதா? ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் சாதாரணம் தேவனுக்கு. யோசுவா பாருங்க, சூரியனை நில் என்று சொன்னால் நின்றது, சந்திரனும் நின்றது. எவ்வளவு பெரிய வல்லமையான வார்த்தைகளை பாருங்க. அதே போல் நீங்களும் ஆண்டவருக்காக போராடும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது நீங்கள் எந்த காரியத்தை நிறுத்துகிறீர்களோ, அல்லையா, பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் அதை கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். உங்கள் வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. காரணம் என்னன்னா, நான் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே வாசமடையாத கிறிஸ்துவ மூலமாக நீங்கள் பேசுகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அடிக்கடி அவனை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஓட ஓட விரட்டணும். பிசாசே, என் வாழ்க்கையை விட்டு ஓடு, உனக்கு அதிகாரம் இல்லை. எந்த வியாதியும் நீ தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. எந்த பலவீனமும் நம்முடைய சரீரத்தை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. காரணம் என்னென்னா, நமக்குள்ளே உலகத்தில் இருப்ப நமக்குள்ளே தேவன் பெரியவர். அவரே நம்மை ஆளுகை செய்கிறவர், அவரே நம்மை வல்லமையாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அதனால் பலங்கொண்டு திடமனதாயிரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், திடமனதாயிரு. அடுத்து ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் பாருங்கள், திகையாதே. முதலாள் என்ன சொல்கிறார்? பலங்கொண்டு திடமனதாயிரு. அடுத்த வருஷம் திகையாதே. வாசிங்க ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10. எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தில், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ யார் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது பாருங்க. ஏசாயாவில் யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை ஏசாயா திரும்பவும் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். உன் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலதுகரம் என்பது என்ன? கிறிஸ்துவே நமக்கு நீதியாக இருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். நீதி வலதுகரம் என்பது தேவனுடைய வலது பாரசத்திலே கிறிஸ்து இப்போதும் அமர்ந்திருக்கிறார். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்து மூலமாக கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லாரு, நீ பயப்படாதே. நம்முடைய வாழ்க்கையில் அதிக தோல்வி வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? பயம்தான். அநேக சமயங்களில் நம்முடைய பயம்தான் நம்முடைய சரீரத்தை பலவீனமடை செய்கிறது. பயம்தான் நம்முடைய காரியங்களை வெற்றியடையாமல் போக பண்ணுவது. பலம் இல்லாமல் தான் நாம் வெற்றியடையாமல் போய்விடுகிறோம். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் சேர்ந்தால் 16 பேரையும் துரத்த முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, நம்முடைய உள்ளத்தை தேவன் பலப்படுத்துகிறார். உள்ளத்தில் பரிபூர்ணமான தேவனுடைய விசுவாசம் இருந்தால் நீங்கள் 1000 பேரை என 10,000 பேரை கூட உங்களால் துரத்த முடியும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவமாய் வருகிற எந்த பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். காரணம் என்ன? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை நீதியின் வலது கரத்தினால் தாங்கக்கூடிய தேவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதமும் வல்லமையும் பலனும் நமக்குள்ளே இருக்கிறது. பயப்படுகிறவன் அவிசுவாசம் உள்ளவன்,
அதனால் வாழ்க்கையில் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். கர்த்தர் உலகிய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துகிறார். நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களை குறித்து மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலையாக இருந்தாள். அநேக காரியங்களை குறித்து என்னென்னா, இந்த உலகத்தில் நமக்கு என்ன, நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், இதை குறித்து கவலை. மார்த்தாளானவள் வீட்டின் காரியங்களை குறித்து கவலையாக இருந்தாள். ஆனால் அவளுடைய தங்கச்சி மரியாளோ தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டால். அதான் வேதம் என்ன பாராட்டுகிறதுனா, மரியாளோ தன்னை விட்டு எழுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையானது நமக்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் இருப்பது நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அதனால் பயப்படாதீங்க. ஆண்டு அடிக்கடி ஞாபகப்படுத்தாது. பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஏன்னா அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் இல்லை. தேவன்கிட்ட எல்லா தீர்வும் அவரிடம் இருக்கிறது. எல்லா விதமான தீர்வும் அவர்கிட்ட இருக்குது. வழி இருக்குது. நாம் நினைக்கிறோம், ஐயோ எல்லா வழிகளும் அடைபட்டு விட்டது, எந்த வழியில் நம்மால் போக முடியும்? ஆண்டவர் சொல்ல, இல்லை, உனக்கு முன்பாக ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியின் மூலமாக நீ செல்லும்படி உன்னை நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் வழியே இல்லை என்று பயப்படாத, திடம் மனதாய் திகையாதே. இன்றைக்கி அனைவரும் திகைத்து போயிடும். இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். பின்னாடி பார்வோனுடைய சேனை ஆக்ரோஷத்தோடு துரத்தி கொண்டு வர்றாங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல், ஆர்ப்பரிக்கும் கடல், அலைகள். இங்கிட்டும் போக முடியாது, அந்த முன்னாடியும் போக முடியாது. பின்னாடி பார்வோன் துரத்துக்கிறான், முன்னாடி செங்கடல். இப்போ அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்னா, வழி அடைக்கப்பட்டு விட்டது. அவங்க என்ன நினச்சாங்க? ஆஹா, எல்லா வழியும் அடைக்கப்பட்டு விட்டது. இனி பார்வோன் நம்மை எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிருவான். இனி ஒரு வழியே இல்லை. மனம் கலங்கினார்கள், வேதனைப்பட்டாங்க. ஏன்னா வழி இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்? எல்லாமே அடைத்தது போல இருக்கிறதே, ஒரு வழி கூட நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக வழியை ஏற்படுத்துவார். அந்த வழியானது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது காடாக இருந்தாலும், மலையாக இருந்தாலும், அது கடலாக இருந்தாலும், அந்த மலையாக இருந்தால் அதை பிளக்க பண்ணுவார். கடலாக இருந்தால் இரண்டாக வற்றி போக பண்ணுவார். ஆறாக இருந்தால் பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். பாருங்கள், இப்போது அவருக்கு முன்பாக கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, மோசேயே, உன் கரங்களில் கொடுத்திருக்கிற அந்த கைத்தடி எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? எடுத்து கடல் மேல் நீட்டு என்று சொன்னார். நீட்டின உடனே அந்த கடல் இரண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா. வழிகளே இல்லாத இடத்திலே வழிகளை திறக்கிறவர் நம்முடைய கர்த்தர். வாழ்க்கையில் வழியே இல்லைன்னு நினைக்காத, வழி இருக்கிறது. அதை திறப்பதற்கான திறவுகள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்காக வழியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணங்களையும் செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் உனக்குள்ளே இருந்தால், தேவன் செங்கடலை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை இரண்டாக பிளப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை இரண்டாக பிளப்பார். சந்திரனையும் சூரியனையும் நடுவிலே நிற்க வைக்கிற வல்லமையான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல், திகையாதே. எந்த சூழ்நிலை வந்தாலும் திகைத்து போகாதே, ஒரு வழி உண்டு. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வழி இருக்கிறது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவர், நமக்கு வழியாக இருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசம், ஏசாயா 41 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
ஏசாயா 41. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேல், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதரான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து, நான் உன்னை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை எப்படி தெரியுமா, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா என்று சொன்னேன். அடுத்த வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில கடையாந்திரம்னா இந்த பூமியின் எல்லை ஓரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கிடந்த உன்னை தூக்கி எடுத்து வந்து உன்னை பேர் சொல்லி அழைத்து என்னுடைய நாமத்தை அறிய வைத்து என்னுடைய வல்லமையை உனக்குள்ளே வைத்து உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆண்டு அதனால் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயோ கிடந்த, எந்த குப்பையில் கிடந்த, எங்கே கிடந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் உன்னை நான் தெரிந்து கொண்டபடினாலே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 9:11. இல்லை, அது இப்போ வாசிச்சது அடுத்த வசனம். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால். பாருங்க, ஏசாயா மறுபடியும் அவர் சாண்ட சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இயேசு கிறிஸ்து மூலமாக நான் உன்னை தாங்குவேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பேசுகிறார் உங்களோட. யாரெல்லாம் உங்கள் மேலே எரிச்சலாக இருக்காங்களோ, ஏன் நம்ம மேலே மற்றவங்களும் எரிச்சலாக இருக்காங்க தெரியுமா? நம்ம மேல் அவர்கள் வைத்திருக்கிற பொறாமையின் மூலமாக, ஐயோ இவன் இப்படி வளர்ந்து விட்டானே, இப்படி இவன் நன்றாக இருக்கிறானே என்று நம்ம மேலே என்ன செய்வாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சல் வரும். ஆனால் நாம் ஒன்றும் அவங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டோம், நம்ம ஒன்றும் எந்த தீமையும் அவர்களுக்கு செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு நம்மை கண்டவுடனே அவர்களுக்குள்ளே ஒரு எரிச்சல் வரும். நம்முடைய வளர்ச்சியை கண்டு பிடிக்காதவர்களுக்கு நமக்கு என்ன வரும், எரிச்சல் வரும். நம்மை பார்த்தாலே அவங்களுக்கு எரிச்சல் வரும். அவங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். ஹல்லேலூயா. லட்சை அடைவார்கள். எப்படி என்னது, கஷ்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு உன்மேல் யாரெல்லாம் எரிச்சலாக இருக்கிறார்களோ, உன்னை பார்த்து யாரெல்லாம் பற்களை கடிக்கிறார்களோ அவர்கள் நாணம் அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் இது. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். யாரெல்லாம் உன்னோட வழக்காடுறாங்க, காரணமே இல்லாமல் நம்மோடு வழக்காடுவாங்க. நாம் எதை செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். நாம் அவங்களுக்கு நன்மையே செய்தாலும் அது அவர்களுக்கு என்ன தான் தெரியும், தப்பாக தான் தெரியும். அதனால் நம்மளோட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வாழ்கிறாங்க. பரிசேயரும் சதுசேயரும் என்ன செஞ்சாங்க, நீங்கள் அதை செஞ்சீங்க தப்பு, இதை செஞ்சால் தப்பு. உங்கள் சீசர்கள் அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சுற்றி திரிகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம்மை எப்படா இவன் மேலே குற்றம் சுமத்தலாம், எப்படி இவனை காலை தட்டி விடலாம், இவனை எப்படி விழ வைக்கலாம் என்று. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. இது யாரை குறித்து சொல்லவில்லை, உலகம் அப்படி இருக்குது. இந்த உலகமானது உங்களை எப்படி கீழே விழ வைக்கலாம், எப்படி உங்களை கீழே தள்ளலாம், எப்படி உங்களை விழ வைக்கலாம் என்று தான் யோசித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் உங்களை வாழ வைக்கும்படி யோசித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் ஒருவர்தான் உங்களை வாழ வைக்கும்படி யோசித்து கொண்டு இருக்கிறார். எப்படி உனக்கு ஜீவனை கொடுக்கலாம், எப்படி உனக்கு பெருக்கத்தை கொடுக்கலாம், எப்படி நீ வாழ வைக்கலாம், உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை எப்படி நீ காப்பாற்றணும், உன்னை எப்படி கொண்டு நடத்தி கொண்டு போகணும், உன் சத்துருவைக்கு விலக்கி உன் கால்களை தீமைக்கு விலக்கி எப்படி நடத்தணும் அவர் யோசித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பிசாசன் யோசித்து கொண்டு இருக்கான். எப்படி உன்னை ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதவங்கன்னு எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுவீங்கன்னா, நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆர்கியூ பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் அவனுக்கு விரோதமானவன். ஹல்லேலூயா. நீங்கள் எதை செஞ்சாலும் இப்படியா செஞ்சிட்டீங்க, இப்படி செய்யக்கூடாதுங்க, அது அப்படி செய்யணுங்க. நீங்கள் இதை செஞ்சீங்களா, இதை செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாமே. அவன் ஏன் அதை பேசுகிறான்னா, அவனுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு விரோதமான காரியம் அப்படி பேச வைக்கிறது. ஹல்லேலூயா. அதான் ஆர்கியூமெண்ட். நல்ல மனுஷன் தன் பொக்கிஷத்தில் நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான். ஒரு மனுஷன் நல்லது செஞ்சிட்டானா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை பாராட்டணும். நீங்கள் பாராட்டுகிறனால் உங்களையும் பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா. பாராட்ட கற்றுக்கணும். குடும்பத்தில் இருக்கிற யாராலும் சரி, வெரி குட் அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாமல் யாரெல்லாம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவர்கள் நமக்கு விரோதமானவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷத்தை வாசிங்க பார்ப்போம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ தேடியும் நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமான காரியங்களை செய்தார்களோ, யாரெல்லாம் உன்னோட போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை இனிமே நீ தேடினாலும் உன் கண்ணில் சிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. உன் கண்ணில் சிக்க மாட்டான். அந்தளவுக்கு உன்னை விட்டு தேவன் அப்புறப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னை விட்டு தேவன் என்ன செய்வார்? அப்புறப்படுத்துவார். கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இது, நினச்சிக்கங்க. நீ தேடியும் காணாதிருப்பாய். அடுத்த வருஷத்தை வாசிங்க. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உன்னோட யுத்தம் பண்ணினார்களோ அவர்கள் நான் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக பூச்சியமாக மாறி போவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. யார் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும். திகையாதீர்கள். இந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் சொல்ல, திகைக்காத. இந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உன்னோடு கூட காரணம் என்னன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திகையாதே. ஆண்டவர் சொல்றது கலங்காதே. வாசிப்போம். எரேமியா 30:10 வாசிங்க. கலங்காதே. எரேமியா 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ கலங்காத. கர்த்தர் கணேசன் உங்களுக்கு சொல்ல, கலங்காதே. ஏன் கலங்குற? ஏனென்றால் கலங்கி போனவர்கள் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் எதையும் ஜெயிப்பான். வந்து பார். பாதாளமே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம்? கிறிஸ்து எனக்கு ஜெயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு எப்படி இருக்காரு? ஜெயமாக இருக்கிறார். அதனால் கலங்காதே. ஆண்டவர் சொல்றார், எந்த காரியத்தை குறித்தும்
நீங்கள் கலங்கி போய்விடார்கள். ஹல்லேலூயா. கலங்கவே கலங்காதீங்க. இந்த உலகமே எதிர்த்து உன் பக்கம் வந்தாலும் கலங்காத. கர்த்தர் உலகத்தில் இருப்பதிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேர் துரத்த முடியும். இதோ உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் ஒருத்தனுக்கு பதில் சொல்ல முடியாது. காரணம் நீ அல்ல, உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் யாருக்கு விரோதமாகவும் கர்த்தர் பேசலை. என்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உலகத்துக்கு எதிரி அல்ல, உலகத்தால் எதிர்க்க வேண்டும் என்று பேசலை. என்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை வரையலாம். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? செழிக்க பண்ணுவார். உங்கள் விதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணுவார். ஒரு சத்துரு உங்களை விட்டு பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். காரணம், கர்த்தர் உலகத்தில் உங்களுக்கு இருக்கிறவர். அவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மகா பெரியவர். அதனால் ஆண்டவர் சொல்ல, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே.